இன்றைக்கு பலர் தேவனுடைய ஜனங்களினுடைய வீடுகளும் அவர்களுடைய வளவும் தேவனுடைய பயங்கர சாபத்துக்குள்ளாய் கிடக்கிறதை நான் அவதானிக்கிறேன். இலங்கையில் மட்டுமல்ல, இப்பொழுது வெளி தேசங்களிலும், உதாரணமாக கனடா அல்லது மற்ற தேசங்கள், அந்த வீடு சபிக்கப்பட்ட ஒரு வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் குடியிருக்கிறவர்கள் அதை அறியாது. நீதிமொழிகள் 4 கூறுகிறது, துன்மார்க்கர் தாங்கள் இடறுவது இன்னதில்லை என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவருடைய பாதை இருளானது. இதிலே தடுமாறுகிறார்கள். ஏன் இந்த குடும்பத்திலே இப்படியான காரியங்கள், விளங்காத, புரியாத, அர்த்தம் இல்லாத சம்பவங்கள் நடந்து கொண்டே போகிறது? அவர்கள் இதை அறிய மாட்டார்கள். ஆனால் மிக பாரதூரமான காரியம், தேவனுடைய ஜனமும் அதை அறியாதிருக்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரத்திலே, என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். அதிகாரம் இல்லாமல் இல்லை, வல்லமை இல்லாமல் இல்லை, ஆவிக்குரிய ஆயுதங்கள் இல்லாமல் இல்லை, அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை உபயோகிக்க தெரியாத அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகையினாலே அவர்கள் அழிந்து போகிறார்கள். பொல்லாங்கன் சாத்தானாலே பிடிபடுகிறார்கள். அசுத்தாவிகள் கட்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் குடியிருக்கும் வீடு சாபத்துக்குள்ளாய் இருக்கிறது. அவருடைய வளவு சாபத்துக்குள்ளாய் இருக்கிறது. ஆகையினால இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அங்கு வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. தொடர்பான தடுமாற்றம், தொடர்பான பணப்பிரச்சனை, தொடர்பான வாக்குவாதமும் சண்டையும் வீட்டிலே பலருடைய குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காலத்துக்கு முன்பாக ஏற்படும் மரணங்கள் நடந்திருக்கிறது. கொலைகள், தற்கொலைகள். வீடுகளும் வளவுகளும் தேவனுடைய சாபத்துக்குள்ளாய் அமிழ்ந்தி அதிலே குடியிருக்கும் ஜனங்களும் அதே மாதிரியாக அந்த சாபத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள். அதனால இந்த செய்தி மிக கவனமாய் கேள். இதில் ஒரு பெரிதான ஒரு விடுதலை உனக்கு வரலாம். மறுபடியும் சொல்கிறேன், இதை தயார் பண்ணும் பொழுதும் நேற்று ராத்திரி வரை தொடர்பான எதிர்ப்பு இதுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய உதவியோடு மட்டும் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன். அது எத்தனை பேருக்கு உங்கள் இருதயத்தில் படுதும் நான் அறியேன். ஒரு வீடு அல்லது ஒரு வளவு சாபத்துக்குள்ள இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த வீடு அல்லது அந்த வளவு அசுத்தாவிகளினுடைய இருப்பிடமாக இருக்கிறது. அல்லது அந்த அசுத்தாவிகள் மிக இலகுவாக வருவதும் போவதுமாக இருக்கும் ஒரு இடமாக அமைந்து போனது. சட்டபூர்வமாக அவைகள் வர ஆரம்பிக்கிறது. சாத்தான் ஒரு சட்டபூர்வ ஒரு ஆள் என்பதை நீ அறிந்து கொள். He is a legal expert. ஒரு இடம் ஒன்று கொடுத்தால் அவன் வந்தே தீர்வான். அதனால எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். நாம் இந்த மாமிசத்திலே கோபத்தோடு, மூர்க்கத்தோடு அல்லது வாக்குவாதங்களோடு விரலை சுட்டி காட்டி சண்டை பிடிக்க நாங்கள் அழைக்கப்படவில்லை. நமது போராயுதங்கள் ஆவிக்குரிய போராயுதங்கள், மனுஷனாலே செய்யப்பட்ட போராயுதங்கள் அல்ல. சகோதரர்களே, இதை ஜனம் அறியாதிருக்கிறபடியினாலே வெகு இலகுவாக இவர்கள் உள்ளே இழுக்கப்படுகிறார்கள். மாம்சத்துக்குரிய போராட்டத்துக்குள்ளே இழுக்கப்படுகிறார்கள்.
தோல்வி அடைவது மட்டுமல்ல, இன்னுமாக பொல்லாங்கனுடைய அனுப்பும் அந்த அசுச்சாவிகள் அவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக வரவும் அல்லது அவர்கள் வீடுகளுக்குள்ளாக வரவும் இவர்கள் கதவுகளை திறக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ வீடுகள், வளவுகள், குறிப்பாக எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்தை எடுத்துக்கொள்வோம், தேவனுடைய சாபம் அங்கே தங்கி இருக்கிறது. அந்த சாபம் உடைக்கப்படாமல் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்காமல் நீ ரட்சிப்படைந்து இருக்கலாம், நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம், நீ எதுவும் செய்யலாம். ஆனால் ஒரு அளவுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து கிட்டுவதாக இருக்கும். சிலவுல பைப்பால கொஞ்சம் சுட்டி சுட்டா தண்ணி வரும் பாருங்க, நல்லா வராம அது மாதிரி தான் இருக்கும். ஆகையால் கவனமாய் கேள். தேவன் உனக்காக இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைதட்டுகிறவர்கள் ஞாபகம் வையுங்கள், நீங்கள் எனக்கு தட்டுவதல்ல, கண்களுக்கு மறைவாக, எங்களுக்கு மாமிச கண்களுக்கு மறைவாக இங்கே நின்று கொண்டிருக்கும் தேவனுக்கே தட்டுங்கள். வேசி சபை ஒன்று இருக்கிறது. பல வேசி சபைகள் உலகெங்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சபை குற்றப்படுத்த கீழ்ப்படுத்துவதற்காக நான் இதை பேசவில்லை. ஆனால் இதை அறியாது கண்மூடித்தனமாக ஜீவிக்கும் ஜனங்கள் ஏராளம். உலகத்தோடு பின்னப்பட்டு உலகத்தாரை போல ஜீவித்து, அவர்களைப் போல பேசி, அவர்களைப் போல சிந்தித்து, அவர்களைப் போல பொருட்களை வாங்கி, அவர்களைப் போல விற்று, அவர்களுடைய வாழ்க்கை பேட்டர்னையை பின்பற்றி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு வரும் ஒவ்வொரு விசுவாசியும் வேசியாக இருக்கிறான் என்பதை போன ஞாயிறுகளிலும் நாங்கள் அவதானித்தோம். ஆனால் அந்த செய்தி இன்னும் முடியவில்லை. வேசி சபை நிறைய ஏராளமாக இருக்கிறது. இந்த வேசி சபையிலே நிறைய அசுத்தாவிகள் குடிகொண்டிருக்கும். பல சபைகளிலே நான் தேவனுடைய கிருபையினாலே வார்த்தை கொடுக்க வெளியூர்களில் அழைக்கப்பட்ட பொழுது அங்கே பிசாசுடைய இருப்பிடம் குடிகொண்டிருப்பதை நான் அறிந்தேன். மேய்ப்பனை பிடித்துக் கொண்டு, மேய்ப்பனுடைய மனைவியை பிடித்துக் கொண்டு, மூப்பர்களுக்கு கூடாக அந்த சபையிலே தேவன் செய்ய வேண்டியதை நடக்க விடாமல் அதை பிடித்துக் கொண்டு, இயேசுவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே விதமாக இயேசு அந்த தேவாலயத்தில் நின்றதும் அங்கே இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள், அவர்கள் மூலமாக அந்த அசுத்தாவிகள் தேவன் செய்த வந்ததை தடை பண்ணினார்கள். அவரை கொண்டு போய் வெளியிலே தள்ளினார்கள். பிசாசு எங்கே இருந்தது? சபைக்குள்ளே இருந்தது. லூக்கா 4:18 சொல்லப்பட்ட ஏசியாவினுடைய அந்த வார்த்தையை அவர் பேசியதும் அவரை பிடித்து கொண்டு போய் மலையில இருந்து தள்ள கொண்டு போனார்கள். அதை யார் செய்ய முடியும்? நமக்கு தெரியும், பழைய மனுஷன் தான். ஆனால் பிசாசு அவர்களுக்கு கூடாக இயேசுவை அந்த இடத்திலே தொலைத்து போட, அவரை அந்த இடத்திலே கொலை பண்ணுவதற்காக அது திட்டமிட்டு இருந்தது. குணமாக்க வந்தார், விடுதலை கொடுக்க வந்தார். யாருக்காக காத்திருந்தார்களோ அந்த காத்திருந்தவர்களை அவரை கொண்டு போய் அதை தள்ள போனார்கள். தம் சொந்தமானவர்களிடத்திலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அசுத்தாவிகள் எல்லாம் அங்கேதான் பூந்திருந்தது. தேவன் விடுதலை கொடுக்க அனுமதிக்கவில்லை. எதையாவது குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே தெரிந்தார்கள். வேலை செய்ய விடவில்லை. அவரை துக்கப்படுத்தினார்கள். அதனாலே கடைசி நேரத்தில் அவர் அழுதார். அந்த நாட்டை பார்த்து அழுதார். நீ மனம் திரும்பவில்லை. உன் சந்திக்கும் காலத்தை நீ அறியாது போனாய். இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்தோடு பின்னப்பட்டவர்களாக வேத புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தோடு பின்னப்பட்ட போதகர்கள், மேய்ப்பர்கள், நானங்கிற ஆணவத்தோடு
ஊழியத்தை மையமாக வைத்துக்கொண்டு பல காரியங்களை பிடிபட்டு, இச்சைகளிலே பிடிபட்டு, பணத்திலே பிடிபட்டு, பெருமையிலே பிடிபட்டு, புகழ் என்பதிலே பிடிபட்டு விடுதலையற்றவர்களாக அசுத்தாவிகளின் கட்டுக்கொழுக்களே இருக்கிறார். சகோதரர்களே, வெளிப்படையாகவும் 18ஆம் அதிகாரத்திலே வேசி சபையிலே என்ன காரியம் அங்கே குடிகொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். கடைசி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுங்கள், 2ஆம் வசனம். இது தேவனுடைய சபையானால் இந்த சபை உலகத்துக்குள்ளாய் போய்விட்டது. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பபிலோன் விழுந்தது. பபிலோன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை போக்கின் ஒரு மையமான ஒரு இடம். உலகத்தினுடைய வாழ்க்கை போக்கினுடைய வல்லமை கிரியை செய்கிறது இந்த பபிலோன் என்று கூறப்படுகிற இந்த காரியம். It is a system of religion. அது ஒரு சமய சம்பந்தமான ஒரு கொள்கையை கொண்டது. ஆனால் தேவனையும் அதை அறியவில்லை. இவர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்படலாம். ஆனால் இங்கு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய சகல வியாபாரங்களும் இதற்குள்ளே கிடக்கிறது. இந்த சபைக்குள்ளே பபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும். சரியான ஒரு பேர்ப்பு அசுத்தாவிகளினுடைய குடியிருப்பு. எங்கே இருக்கிறது அசுத்தாவிகளின் குடியிருப்பு? உலகத்தோடு பபிலோன் என்று சொல்லப்படுகிற இந்த உலக வாழ்க்கை பேட்டர்னோடு பின்னப்பட்ட விசுவாசிக்குள்ளாகவும் சபைகளுக்குள்ளாகவும் பூத்து கிடக்கிறது இந்த பாம்புகள். பிசாசுகளினுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளினுடைய காவல் வீடும். அதோ பார்த்தீர்களா? அசுத்தாவிகளின் காவல் வீடு. இன்றைக்கு எத்தனையோ வீடுகளிலே, வளவுகளிலே அசுத்தாவிகளை கொண்டு காவல் பண்ணுகிறார்கள். அதை அவர்கள் அறியார்கள். ஆம், அதோ பார்த்த என் வார்த்தை. அசுத்தாவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமான சகலவித பறவைகளினுடைய கூடுமாயிற்று. இன்னும் பொல்லாத ஆவிகளினுடைய கூடுமாயிற்று. அது இடமாயிற்று இந்த சபை. கிறிஸ்தவ சபை எனப்படும் பபிலோன் எனப்பட்ட உலகத்தின் ஆவியை கொண்டே உலகத்தினுடைய வாழ்க்கையிலே பின்னப்பட்டு பழைய மனுஷனால் பிடிக்கப்பட்டு இச்சைகளினால் ஆளப்பட்டு இருக்கும் கிறிஸ்தவர்கள் என பெயர் கொண்ட தேவஜனம் என்று கூப்பிடப்படுகிற சபைகள் ஏராளம் ஏராளம். ஏதோ கூறப்படுகிறது. தேவன் இன்னும் என்ன பேசுகிறார்? அவளுடைய வேசித்தனத்தின் சபை மணவாட்டி இல்லையா? இது வேசி மணவாட்டி என்றபடியினாலே அவள் என்று சொல்லுகிறார். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான சாராயத்தை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அந்த பாருங்க, மற்ற ஜாதிகளும் புற மதத்தாரும் இவளுடைய வாழ்க்கை போக்கை பின்பற்றுகிறார்களா? அது பரவாயில்லை, அவர்களும் அப்படித்தானே ஜீவிக்கிறார்கள். ஓ, தட்ஸ் ஃபைன். படம் பார்க்கிறார்கள், சாராயம் குடிக்கிறார்கள், பலவிதமான களியாட்டங்களுக்கு போகிறார்கள். வேசி சபை. பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர், அதாவது பிசினஸ்மேன், அவளுடைய செல்வ செருக்கின் மீதியினால் இந்த வேசி சபையில் நிறைய பணம் அங்கே இருக்கும். பணம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்களுடைய சிற்றின்பங்களில் அதை செலவழிக்கவே அதை உபயோகிப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை பரப்ப அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கு அல்ல. வார்த்தைன்னு சொல்கிறது என்பதை கவனிச்சுப்பார். ஞாயிறு வரும் ஆராதனைக்கு என்று சொல்லி வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. 1008 ஊழியர்கள் செய்திகளை கேட்கலாம். கேட்டதுக்கு பிறகு வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தார்? நீ சாவதற்கு முன்பதாக என்ன செய்ய போகிறாய்? யாருக்காக ஜீவிக்கிறாய்? அதை அவர்கள் அறியார்கள். வெறும் பேச்சு. அந்த பிசினஸ்மேன், வர்த்தகர்கள்
அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் அவளின் மூலமாக ஐசுவரியவங்களானார்கள். அந்த சபை காசு எடுத்து இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்குது. விசுவாசி எனப்பட்டவர்களுக்கு உண்மையிலே சுனாமியில் பாதிக்கப்பட்டு வந்த எத்தனையோ குடும்பங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி தேவை. ஆனால் பலர் பொய்த்தனமாக பலவிதமான காரணங்களை காண்பித்து, விசுவாசிகள் மட்டுமல்ல சில சபைகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், நான் திடுக்கிட்டு போய் அந்த காசுகளை எடுத்து குடும்பங்களை வாங்குகிறார்கள் பணத்தினாலே. சோதோம் ராஜா மாதிரி பொருட்களை நான் கொடுக்கிறேன், ஆத்துமாக்களை எனக்கு தா. வாசித்து பார் 14ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்திலே ஆபிரகாம் சொன்னான், உன்னுடைய சப்பாத்து ஒரு லேஸ் கூட நான் எடுக்க மாட்டேன், அந்த கற்ற நாடா கூட எனக்கு தேவையில்லை. பரலோகத்தின் சொந்தக்காரராகிய தேவனிடத்திலே என் கரங்களை நான் உயர்த்தி இருக்கிறேன். அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அது ஆபிரகாமின் விசுவாசம். No wonder Abraham was called the friend of God. தேவனுடைய நண்பன் என்று ஆபிரகாமை அழைத்தார். அப்ப இந்த பணங்களை எல்லாம் கொடுத்து சபைகளில் சேர்த்துக் கொள்கிறார். அப்படி இந்த பணங்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிற இந்த வேசி சபைகளுக்கு விசுவாசிகள் ஓடுகிறார்கள். விசுவாசிகள் எனப்பட்டவர்கள் உலகமும் ஓடுகிறது அவர்களுக்கு பின்னாலே. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அநேக பேர் ஜாயின் பண்றாங்க. they just இது நீங்கள் கேள்விப்பட்ட காரியம். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக நீங்கள் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாய் நடக்கிறதை கேள்விப்பட்டாக்கள் கையை வைத்துங்க. உண்மையாக வைத்துங்க. இப்படி நடக்கிறதை பார்த்தாக்கள் கையை வைத்துங்க. அது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 75 விதமான ஆக்கள் நீங்கள் இதை கேள்விப்பட்ட. அப்ப இங்க என்ன நடக்குது? அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐசுவரியவங்களானார்கள் என்று விளம்பினார். இவர்கள் பணக்காரரானார்கள். அந்த சபையை எடுத்து காசு எடுத்து கொடுத்தது பரிதாபமான காரியம். பணத்துக்காக தங்கள் புத்திர சுவிகாரத்தை விற்கிறது ஜனம். பணத்துக்காக ஓடுகிறார்கள். அந்த இடத்திலே அசுத்தாவிகள் குடியிருக்கும், சகல பேய்களும் அங்கே வாசமாய் இருக்கும். இப்பொழுது வாசித்தாய் 4வது வசனம், வேறு ஒரு சத்தம் வானத்தில் இருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, அங்கே உண்மையாக இருக்கும் ஜனங்கள், அந்த வேசி சபையிலே, இப்படிப்பட்டதான அந்த சபையிலே உண்மையாக ரட்சிப்படைந்திருக்கும் விசுவாசிகளுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேள். இதோ பார், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டே வெளியே வாருங்கள். Come out. அவளை விட்டு வெளியே வா. அந்த இடத்தை விட்டு வெளியே வா. அந்த சபையை விட்டு வெளியேறு. உலகத்தோடு பின்னப்பட்டு பணத்தினாலே பிடிபட்டு ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை, அது இல்லை, விடுதலை இல்லை, சாபம் எல்லாம் ஒரு குப்பை, அப்படி ஒன்றுமே இல்லை. எப்படியான இதிலே இருந்தால் நீயும் சாபத்துக்குள்ளாவாய். தேவனுடைய குரல் என்ன சொல்கிறது? அவளை விட்டு வெளியே வா. Come out my people. என் ஜனமே, அவளை விட்டு வெளியே வா. மற்றவர்களை அவர் கூப்பிடவில்லை. நீ எந்த விதமாக ஜீவிக்கிறாய் சொல். சாபத்துக்குடான சபை, சபிக்கப்பட்ட ஒரு சபை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சபை. ஆனால் இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை வைத்திருக்கிறது. ஞாயிறு ஆராதனை நடக்கிறது, பாடல்கள் நடக்கிறது. அங்கு உள்ளவர்களோ வேசிகளாக இருக்கிறார், பணத்தை ஈச்சிக்கிறவர்களாக, பலவித இச்சைகளினால் பிடிபட்டவர்களாக. அந்த இடத்தை விட்டு வெளியே வா என்று தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சொல்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம்.
சாபம் நிறைந்த ஒரு இடம் என்று சொன்னால் சகோதரர்களே, அசுத்தாவிகளின் குடியிருப்பு, அசுத்தாவிகள் அங்கு வருவதும் போவதுமாய் இருக்கும் ஒரு இடம் என்பதை இன்றைக்கு நீ அறிந்து கொள். 7ஆம் அதிகாரம் 25-26, உபாகமம் 7:25-26. புறஜாதிகளின் தேவர்கள், இதை குறித்து தேவன் பேசுகிறார். தேவர்கள் எனப்பட்டது அவர்களுடைய தேவர்களின் விக்கிரகங்களை, சுரூபங்களை நெருப்பினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் பொறியில் அகப்படாதபடிக்கு, சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளி, தங்கம், பொன் அதை இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி, அந்த பொருட்கள் சாபத்துக்குள்ளாய் கிடக்கிறது, அவைகளைப் போல நீயும் சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். நீ கொண்டு போகும் பொழுது நீ சாபத்துக்குள்ளாவாய், உன் வீடு வளவு இரண்டும் சாபத்துக்குள்ளாகும். தேவனுடைய பிரசனம் அங்கே இருக்காது. பலருக்கு இது புரிகிறதே இல்லை. இது தேவனுடைய வார்த்தை. உன்னுடைய வீடு முக்கியம், மிக முக்கியமாக இருக்கிறது. நீ குடியிருக்கும் இடம், உன்னுடைய வளவு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏதோ ஆண்டவர் வசனத்தை கேட்க போகிறாய் நீ. அப்ப சாபத்துக்குள்ளாய் உன் வீடு இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அசுத்தாவிகள் உள்ளே வரும், வந்து அங்கே குடியிருக்கும். அது வருவதும் போவதுமாக இருக்கலாம், அல்லது அங்கே குடியிருக்கலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் சொல்வது விளங்குதா உங்களுக்கு? அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அவைகளை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம். அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அது சாபத்துக்குள்ளானது. ஆண்டவர் சொன்னார், வீட்டுக்குள்ள கொண்டு போதான்னு சொல்லி நீ பிரசங்கம் பண்ணாதே. அது அப்படி இது படி, அது நான் கிறிஸ்தவன், அது நான் வாசம் பண்றேன், நான் அது எங்களுக்கு அதை விளைக்காது. நீ ஆண்டவரை விட மேலதிகமான ஞானம் உள்ளவனாயிருக்கிறாய். ஏன் அப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? அவர்களே சாபத்துக்குள்ளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை தேவை. அதனாலேதான் யோசுவாவினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சாபத்தீடானதில் ஏதாகிலும் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்துக்கு ஈடாகாத படிக்கும் அல்லது சாபத்துக்குள்ளாய் வராத படிக்கும் இஸ்ரவேல் அந்த இராணுவத்தை சாபத்தீடாக்கி அல்லது அவர்களுடைய வீடுகளை சாபத்துக்குள்ளாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்துக்குள்ளானது மட்டும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும் என்றார். இவர்கள் யுத்தம் பண்ண போற நேரத்திலே அவர்களுடைய புறஜாதியாரின் தேவர்கள் அந்த சோர்பங்களையோ, அந்த சோர்பங்களுக்கு மேலே இருக்கும் சட்டையோ, ஆடையோ, வெள்ளியோ, பொன்னோ, மாலையோ, மோதிரமோ, எதுவோ அந்த இதில் இருக்கிறது ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு போகப்படாது. அது சாபத்துக்கீடான அது பொருள். நீங்கள் கொண்டு போகும் நேரத்திலே உங்கள் வீடும் உங்கள் வளமும் சபிக்கப்பட்டதாயிருக்கும். நீயும் உன் குடும்பமும் சாபத்துக்குள்ளாய் வருவீர்கள். அசுத்தாவிகள் அங்கே வந்து குடியிருக்க வரும். They will have access to come inside. அங்கே இடம் கிடைத்தது. வருவதும் போகுவதுமாய் இருக்கலாம், அங்கேயே குடிகொண்டிருக்கலாம். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படி இருக்கும் நேரத்தில் ஒரு மனுஷன் ஆகான் என்கிறவன் அந்த யுத்தத்துக்கு போற நேரத்திலே அவன் போய் ஒரு வீட்டில் இருந்த ஒரு
சட்டையையும் ஒரு சால்வையையும் இன்னும் ஒரு வெள்ளி அந்த பொண்ணு அதை எடுத்துப்படான். எடுத்துக்கொண்டு போய் இவர் வீட்டுக்குள்ளே போய் அதை புதைத்து வைத்தார். வைத்ததும் இவர்கள் யுத்தம் பண்ண போகிற பொழுது முறியடிக்கப்பட்டார்கள். எதிரிகளுக்கு முன்பாக கவிண்டு விழுந்தார்கள். யோசுவா ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சொன்னார், நீங்கள் பாவம் செய்தீர்கள். ஒருவன் அதை எடுக்க எல்லாரும் பாவம் செய்தீர்கள் என்று சொன்னார். 11வது வசனம், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், எடுத்தது ஒருவன். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பொருட்களுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆகையால் இஸ்ரவேல் பிள்ளைகள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். They came under the curse. அவர்கள் சாபத்துக்குள்ளாய் வந்தார்கள். எதிரிகளுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. நமக்கு எதிரிகள் யார்? அசுத்தாவிகள். அவர்களை நாம் ஜெயிக்க முடியாது. அந்த அசுத்தாவிகளாலே நாம் மேற்கொள்ளப்படுவோம். 100% இது யாவும் உண்மை. அதனாலே அவர்கள் முதுகை காட்டி ஓடினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து அதை அழித்து போடாவிட்டால் இனி நான் உங்களோடு இரேன். சாபத்துக்கீடான அந்த பொருள் வீட்டில் இருக்கும் வரைக்கும் தேவ பிரசன்னம் அங்கே இருக்காது. இது பார்த்த இந்த வசனத்தை, நான் இனி உங்களோடு இரேன். தேவன் சொன்னார், நான் அவங்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன், அவர்கள் என் குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். அவர் நடுவிலே உலாவும் தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணும் தேவன். இப்பொழுது சொல்கிறார், அவள் நடுவிலே நான் இரேன். The presence of God gets lifted up. Can you see? I got to say this because there are so many houses under the curse of God. ஒரு சகோதரி இதை தேவன் பேச சொன்னது. Oh God, please help me. மாலை நேரத்திலே என்னை வந்து சந்தித்தார். 2 சிறு பிள்ளைகள் மிகவும் துக்கமாக காணப்பட்டார். ஏனென்று கேட்டேன். இன்னும் ஒரு சகோதரியோடு அவள் வந்திருந்தாள். அவள் சொன்னார், பிரதர், இந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன என்று கேட்டேன். இரவு நேரம் பண்ண காய்ச்சல் வருகிறது. அதன் பிறகு 2-3 நாளைக்கு கொளுத்தி காய்ச்சல் காய்ந்து கொண்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி மருந்து கொடுத்தாலும் ஆனால் முற்றிலுமாய் போறதாக இல்லை. பிள்ளைகளை பார்த்தேன், வாடி வதங்கி பெரிய சூறாவளியிலே ஆகப்பட்டவர்கள் மாறியிருந்தார். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பொம்பளை பிள்ளை 26 வயதிலே சுருக்கு போட்டு வீட்டிலேயே அவள் செத்து போனாள். உங்கள் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று மறுபடியும் கேட்டேன். அவர்கள் இந்துக்கள் தான். அந்த வீட்டை வளவை காவல் பண்ண அந்த பந்தல்கள் வைத்திருக்கிறோம். அது இப்படியான காரியங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது எப்படியாக நீ விடுதலை அடி இதுக்குத்தான் நான் சொன்ன, நான் இதை குறித்து நீ பேசும்படிக்கு. அவள் பேசும் பொழுதே ஆவியானவர் சொன்னார், now you know I spoke to you at 12 o'clock on Wednesday. அந்த புதன்கிழமை 12 மணி நேரத்தில் மத்தியானம். இதோ பார்த்தையா, நான் சொன்ன இவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் அகற்ற வேண்டும். இயேசுவை நீங்கள், அவரே மெய்யான தேவன். இதுகள் தான் பிரச்சனையை கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியதே இல்லையே. அவள் சொன்னால், நாங்கள் இதெல்லாம் நீக்கி போட்டேன்னு சொன்னால், பிரதர் அதை எங்களை அடிச்சு போடும். ஐயா, இவ்வளவு நாள் நீங்கள் அதைத்தானே வணங்குறீங்க, அதைத்தானே காவல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இப்போ அடிச்சு போடும்படி சொல்கிறீங்களே. நான் ஒன்று கேட்குறேன்னு கேட்டேன். உங்களுக்கு பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனை பண்ணினா, குளப்படி பண்ணினா, ஒரு விஷப்பூச்சி, ஒரு 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 கொடூரமான ஒரு நோயை கொண்டு வர ஒரு விஷப்பூச்சியை எடுத்து ஒரு இன்ஜெக்ஷனுக்குள்ளே போட்டு உங்களை பிள்ளைகளுக்கு போடுவீங்களா? இல்லை, போடவே மாட்டேன். அப்படின்னு கேட்டால், இதே இப்படியா இந்த 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 செய்வங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்களை நீங்கள் இதுக்கு பயப்பட்டு அடிச்சிருவான், அப்படிச்சிருவான், பிடிச்சிருவான்னு சொல்லி அவருடைய கண்கள் திறந்தது.
நான் கேள்விப்பட்டேன் நேற்றைய தினத்திலே. அவள் வீட்டுக்கு போய் சொன்னாளா, அந்த பிரதர் பேசின அந்த வார்த்தை எனக்கு திரும்ப வந்துட்டே இருக்கு. உண்மைதான். நாங்கள் இதையும் போயிட்டு என்ன இப்படியா நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோமே, ஐயோ நாங்கள் பிள்ளையான வழியில் போயிட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக குடும்பமாக எல்லாரோடையும் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலாம். I don't know whether she is here today. Is she here today? I don't know. அதற்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு சகோதரி வந்தாள். அவள் சொன்னாள், என்னுடைய வீட்டிலே ஒரு நிம்மதியே கிடையாது. ஏன் என்று கேட்டேன். நாங்கள் புதூரை சேர்ந்தவர்கள். என்னுடைய குடும்பத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. ஒரு சகோதரி தூக்கு போட்டு செத்து போனாள். அதுக்கு முன் அவருடைய தாய் அதே வீட்டிலே அவள் நஞ்சு குடிச்சு செத்து போனாள். இப்பொழுது சொல்லி முடியாத நெருக்கம், துன்பம், நிம்மதி இல்லை. Brothers and sisters, let me tell you something. இன்றைக்கு எத்தனையோ வீடுகள், எத்தனையோ வளவுகள் அசுத்தாவிகளின் இந்த இது கண்டிருக்கிறீங்க தானே, தேன் பூச்சி கூடு கட்டி இருக்கிறது, அது மாதிரி இருக்குது. ஜனங்களை போட்டு நசிச்சு, அவர்களை துன்பப்படுத்தி, அவர்கள் குடும்பங்களை பிரித்து, இடையிலே அவர்கள் உயிரை குடித்து கொலையிலே கொண்டு போய், அதான் தேவன் சொன்னார், துன்மார்க்கர் இடறுவது என்னதில்லை எதிரி என்று அறியாதிருக்கிறார்கள். So God said, look at these places, they are under the curse. வீடுகள் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறது. போதகர்கள் சும்மா ஆராதனை வைக்கிறார்கள், வருகிறார்கள், என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசினார்கள், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அனுப்பினார்கள். வாசித்து பார், போதனை வாசித்து பார். எரேமியா 6ஆம் அதிகாரம் மறுபடியும் 8ஆம் அதிகாரம் அதே வார்த்தைகளை தேவாவியானவர் பேசுகிறார். சமாதானம் இல்லாதிருந்தும் என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசினார்கள், சும்மா பேண்டேஜ் பண்ணி அனுப்பினார்கள், உள்ளியோ புழு இருக்கிறது. என்ன செய்வார் அவர்கள்? என்னதான் செய்வார்கள்? யாருக்கு விடுதலை கொடுப்பார்? யாருக்கு சரியான வழியை காண்பிப்பார்கள்? ஐயோ எனக்கு தாங்க முடிகிறது. அந்த முதல் வந்த அந்த சகோதரி சொன்னாள், இந்த சகோதரியிட்ட நான் கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன். அவளுடைய கவலை என்னை வாட்டி போடுகிறது. இப்பொழுது இரவு நேரங்களிலே அவள் வந்து என்னை வா என்று கூப்பிடுகிறாள். அந்த தூக்கு போட்டு சென்ற அந்த மகள். சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் சும்மா இருப்பீர்களா? பெரிய 1008 பிரசங்கத்தையும் கேட்டுட்டு ஒன்றுமே அறியாத ஜனங்கள், ஒரு வார்த்தை தெரியாத ஜனங்கள், இயேசு எதற்காக வந்தார் என்று கூட தெரியாத ஜனங்கள், தருவது என்னதென்று தெரியாமல் இருக்கிறது. எப்படி பேசாமல் இருப்பாய்? எப்படி உன் விடுதலையை சொல்லாமல் இருப்பாய்? எப்படி? எனக்கு ஒரு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நான் ஒரு பிரசங்கி அல்ல, உள்ளதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய பிரசங்கம் பிடிக்காவிட்டால் அது உன்னுடைய பிரச்சனை. Oh, I said, Lord, this is too much. இது தாங்க முடியாத காரியம். எத்தனை வீடுகள், எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டு போகிறது இந்த நாளிலே. அந்த சௌரியம் புருஷனுக்கு என்று கேட்டேன். அவர் சூமில் அவன் படுக்கையா இருக்கிற இந்த 2 பிள்ளையும் என் கையில போட்டு அவள் போயிட்டாளே. ஏன் பிரதை நடந்தது? சில சமயம் உங்கள் குடும்பங்களிலும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் இப்படியான கண்ணீர் பாதை. ஆனா இரக்கமுள்ள தேவன் இயேசுவை எங்களுக்கு அனுப்பி மகத்தான ரட்சிப்பை மட்டுமல்ல, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினது மட்டுமல்ல, அவைகளை காலுக்கு கீழே மிதிக்கவும் அவளை எதிர்த்து நின்று அந்த அதிகாரங்களை உடைத்தறியவும் உன் வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அதற்கேற்ற வழிகளை அவர் திறந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று ஒரு இடத்திலும் இல்லை.
யாராவது போதகர் மேல் பிரச்சனை எல்லாம் நல்ல காலம் வருகிறது, எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும் என்று அவன் பொய்யன் என்பதை அறிந்து கொள். பொய்யான போதகர். இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். சகோதரர்களே, காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. எத்தனை வீடுகள், எத்தனை வளவுகள். ஒரு சகோதரிக்கு 4-5 தடவை கருச்சிதைவு, கிட்டத்தட்ட 4-5 மாதமாக அந்த கருச்சிதைவு வரும். 4-5 மாதத்திலே ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குழந்தை செத்து போகிறது. அந்த மாதம் வந்தது கான். வைத்தியர்களுக்கு தெரியாது, பல போதர்களுக்கு தெரியாது, பல விசுவாசிகளுக்கு தெரியாது. அங்கே ஒரு மரணத்தின் ஆவி அதை கொன்று போடுகிறது. அங்கே ஒரு சாபம் அங்கே நிலைத்திருக்கு. நாங்கள் அந்த சகோதரிக்கு சாபத்தை உடைத்தோம், எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் அந்த காலம் வந்ததும் மறுபடியுமாக அந்த காரியம் நடந்தது. விரக்தி அடைந்து கோபம் அடைந்தேன். I was Lord, what's the matter here? என்ன காரியம் இது? என்ன இது? உம்முடைய ஜனங்கள், இது என்னுடைய ஜனங்கள் அல்ல. நீர் எனக்கு சொல்லி கற்றால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். I don't know. இதுதான் மோசே கத்தின காரியம். நான் இவர்களை சுமக்கவில்லை, இது உம்முடைய ஜனம். நான் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கவில்லை, ஆனால் அந்த ஜனம் மாம்சத்தில் இருந்தபடியினாலே எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வந்த மோசையை காணவில்லை, ஆகையினாலே ஒரு கண்டுக்குட்டியை செய்வோம் என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் போதகரை பார்த்திருக்கிறார்கள், போதகர்களை தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் அவர்கள் சபை நாமத்திலே தொங்குகிறார்கள், கர்த்தரில் அல்ல, தேவ ஆவியானவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் அல்ல. So I said, Lord, இதுக்கு மேல் நான் என்ன செய்யலாம்? இது என்ன? இது ஏன் மறுபடியும் இது நடந்தது? சொல்லு. I just cried and fought. இந்த சகோதரி வந்து சொன்னாள் என்னிடத்துல, சிஸ்டர் என்ன சிஸ்டர்? அவள் சொன்னா, பிரதர் உண்மைதான், ஆனால் அவள் பெரிதாக ஏதோ கலக்கம் அடைந்ததாக நான் காணவில்லை. அவள் சொன்னார், எப்படியோ ஆண்டவர் என் உயிரை பாதுகாத்தார், என் உயிர் போய்விடுமோ ஒன்று. அங்கே நர்சஸ் அந்த டாக்டர்ஸ் பயந்தாங்க, என் உயிரை பாதுகாத்த பிரதர். ஆனால் நான் கேள்விப்பட்டேன், எங்களுடைய வளவிலே முன்பு காலத்திலே பேயாடினார்களாம். Did you see that? Once that happens, that compound, that premises comes under the curse of God. Brother, ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் நடக்கிறதே இல்லை. நீதிமொழிகள் 27 கூறுகிறது, காரணம் இல்லாமல் சாபம் தங்காது. இட்ட அந்த வந்த சொல் பிழை. காரணம் இல்லாமல் இட்ட கிடக்குது, அது பிழை. Without a cause, a curse shall not alight. காரணம் இல்லாமல் ஒரு சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் அந்த அசுத்தாவி உள்ளே வராது. காரணம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது. இந்த காரணம் தெரியாமல் தன் ஜனங்கள் தடுமாறுகிறார்கள். புற ஜாதியார் மட்டுமல்ல, தேவ ஜனங்கள். எந்த ஒரு வீட்டிலே இன்றைக்கு பாருங்கள், மட்டக்களப்பிலே அடுத்தடுத்து கேள்விப்படுறது எல்லாமே இதுதான். So I can now understand why God want me to speak about these things. சகோதரர்களே, ஒரு இடம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று வீடு அல்லது லேண்ட், லேவி ராகமம் 18:24-25 அப்படி கூறுகிறது. இதுவரையிலும் கேட்டுக்கொண்டு இருந்தாயா? லேவியராகமம் 18:24-25. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவை எல்லாவற்றினாலும் தங்களை அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. The land is polluted because of abominations. அருவருப்பான காரியங்களினாலே தேவ ஜனத்தினுடைய
நீதியுள்ள வாழ்க்கையினாலும் தேவ வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் நாம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். அந்த இடத்தின், அந்த நாடு, அந்த கிராமம், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். The land will vomit those the people who are into abominations. சாபத்துக்கான காரியங்களை, அசிங்கமான காரியங்களை, தேவனுக்கு அருவருப்பை கொண்டு வரும் காரியங்களை செய்யும் பொழுதே அங்கே சாபம் இறங்கி, நியாயத்தீர்ப்பு இறங்கி, தேவன் என்ன சொல்கிறார்? அந்த இடம், அந்த நாடு ஜனங்களை கக்கி போடும். கக்கி போடுறது என்ன தெரியுமா? இந்த சுனாமி வந்தது இல்லையா, அது ஜனங்களை கக்கி போட்டது, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை. It vomits. Look at the next verse. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன்னே இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததனாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல, கக்கி போடுறது என்றால் அவர்கள் எல்லாரையும் கொன்று போட்டது. They died. நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் பொழுது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்களின் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டாம். இதோ பார்த்தீர்களா? You got to be a separate people. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே நீ ஜீவிக்கிறபடியால் நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக, மனுஷியாக நீ இருக்க வேண்டும். அசுத்தமானதை நீ தொடக்கூடாது, போகக்கூடாது, இடங்களுக்கு நீ போகக்கூடாது, உலகத்தார் செய்கிற காரியங்களில் நீ ஈடுபடக்கூடாது. அவர் பரிசுத்தமான தேவன். அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். வெறும் பிரசங்கத்தை கேட்டு ஒரு பிரயோஜனமே கிடையாது. பலருடைய எண்ணம் அதுதான். ஓ, இன்றைக்கு பிரசங்கம் கேட்டு ஞாயிறு நான் போனேன், அதன் பிறகு வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது, வீட்டில் என்ன நடக்கிறது, உன் பிசினஸ்ல என்ன நடக்கிறது, அதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதை வெளியே வைக்க நீ முடியாது. The devil wants your business. பார்வோன் மூலமாய் சொன்னது, ஆடுகளை மாடுகளை இங்கே விட்டு நீங்கள் போகலாம், நீங்கள் தானே போறீர்கள் ஆராதனை செய்ய, அது எல்லாத்தையும் இங்கே விடுவோம். You can't do that. Everything belongs to Jesus. நீ, உன் வீடு, உன் பிசினஸ், உன் பிள்ளைகள் சகலதும் கர்த்தருடையது. அந்த வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? Brothers and sisters, we are fighting life and death. இது மரணமும் ஜீவனும். இது சும்மா ஒரு காரியம் அல்ல. இது ஒரு மத கலாச்சாரம், ஒரு இதல்ல. இந்த வீடுகளிலே என்னத்தை காணலாம்? இது கவனமாய்கள். சாபத்துக்கீடான வீடுகளிலும் சாபத்துக்கீடான அந்த வளவு என்னத்தை காணலாம்? எதை கண்டுகொள்ளலாம்? கவனமாய்கள். இந்த காரியங்கள் சாதாரணமாக உன் வீட்டை விட்டோ, உன் வளவை விட்டோ, உன் குடும்பத்தை விட்டோ போறதில்லை. இயேசு கிறிஸ்து கட்டளைகளுக்கூடாக வந்த சாபங்களுக்கு மரித்தார். நீயாக போய் கொண்டு வந்த அந்த தீட்டான பொருளுக்கு நீ பிசாசு கூப்பிட்டு வீட்டில் வச்சு சொன்னால் அவர் அதுக்காக மரிக்கவில்லை. நீ சாபத்தின் பொருளை உள்ளே கொண்டு போனால் அதுக்காக அவர் மரிக்கவில்லை. நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் அதிகாரத்தை உபயோகித்து அதை அகற்றலாம். ஆம், விடுதலை அடையலாம் 100% பல சொல்ற என்ன பிரதர் கேசஸ். இதே மாதிரி தான் நான் பேசிட்டே இருக்க, அவங்க ஜன நித்திர போவாங்க, நான் ஆண்டவரோட போய் சண்டை. இதுக்கு தான் என்னை கூப்பிட்ட நீர், இதுக்கு தான் என்னை ஊழியத்தை கூப்பிட்ட நீர். அவனுக்கு இது, இவனுக்கு அது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நான் என்ன செய்யட்டும்? அதன் பிறகு ஆண்டவர் ஒரு செய்தி அடங்கிய ஒரு கேசட்டின் கரத்திலே கொடு. டைரக்ட் பிரின்ஸ் பிரதர்,
there came the light. அந்த வெளிச்சம் அங்கே வந்தது. பசி உள்ளவனுக்கு தேவன் ஆகாரம் கொடுப்பார். நீ ஆண்டவரிடத்தில் கேட்கணும், எனக்கு இதை காண்பி, உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும். அவர் காண்பித்தே தீருவார். நிச்சயமாக வலுவழுத்த ஜீவியம் ஜீவிக்காது. உனக்கு தான் ஆபத்து. சரீரத்தை விட்டு பிரியும் நேரம் வரும். வந்தே தீர், தப்ப முடியாது. இயேசு தாமதித்தார், ஒருவரும் தப்புறதில்லை. அதை கூட போகத்தான் வேணும். சில சமயங்களிலே இப்படிப்பட்ட வீடுகளிலே கதவுகள் சாத்தப்படும் சத்தம் கேட்கும். குறிப்பாக சிலவளை இரவு நேரமாக இருக்கலாம் அல்லது பகல் நேரமாக இருக்கலாம். பார்த்தால் அங்கு ஒருத்தரும் இல்லை. அடிபடுகிற சத்தம், சாமான்கள் விழுந்து இருக்கிற சத்தம். சிலர் எனக்கு சொல்லுவார்கள், நான் இப்படி இருந்தேன், ஒரு ஆள் என் பக்கத்தில் அலைய போன மாதிரி இருந்தது, பார்த்தேன் ஒன்றையும் காணவில்லை. A figure moving like that. நாய் குலைக்கும் தேவையில்லாம வித்தியாச முறையிலே குலைக்கும். மனிதன் நடக்கும் அடிச்சுவடுகள் சத்தம். இந்த சாபத்துக்கடான வீடுகளிலே கட்டாயம் இருக்குன்னு சொல்லவில்லை, இருக்கலாம். ஏன்? அது அசுத்தாவிகளின் குடியிருப்பு. அவைகள் அங்கே உலாவ சட்டபூர்வ அதிகாரம் அங்கே கிடைத்தது. இன்றைக்கு இந்த ஆழமான ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். இதை அவர் சொல்ல, நான் கடைசி மட்டும் இதை பிரசங்கம் இந்த வார்த்தை உங்களோடு பேச மாட்டேன். அதற்காக அந்த 2 சகோதரர்களும் அனுப்பப்பட்டார்கள். இதோ பார், பார்த்தாயா, என்னென்று இவர்களுக்கு ஊழியம் செய்ய போகிறாய், என்னென்று இவர்களுக்கு உதவி செய்ய போகிறாய். உண்மைதான் ஆண்டவர், நான் என்ன செய்ய? இது உம்முடைய ஜனம், நீர் எனக்கு சொல்லல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு. என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். சில சாமங்கள் இருந்தா போல சும்மா விழுகிறது. இது வீடுகளுக்குள்ளே இங்கும் அங்கமாக நடக்கும் காரியங்கள். சிக்னஸ் ஆன் அண்ட் ஆஃப், அடிக்கடி வருத்தம், அடிக்கடி காய்ச்சல். அது குறிப்பாக சொல்லுவார்கள் 6 மணி என்ன காய்ச்சல் பிறந்த பிள்ளைக்கு. ஜனங்கள் என்னிடத்தில் சொல்லுகிறபடினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரவு 12 மணி நேரத்தில் காய்ச்சல் வருது. இது என்ன? இது கொளுத்தி எறியுது பிள்ளை காய்ச்சல். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வா, மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுத்து அசுத்தாவி போகுமா? இயேசுவினுடைய தொடக்கம் முடிவு பரியந்தம் அவர் அசுத்தாவிகளை துரத்தி கொண்டே இருந்தார். ஜனங்களை விடுதலை ஆக்கி கொண்டே தெரிந்தார். இன்றைக்கு எங்கே இந்த ஊழியம்? அம்மத்தி வச்சிருக்கிறது. வெளியூர்களை பார்க்கிறேன், கதவு மூடப்பட்டிருக்கிறது. They don't want to talk about it. அதை குறித்து பேசுவதை அவர்களுக்கு எரிச்சல். They want to have a nice service. Oh, nice songs and worship. Hallelujah. தான் அவர்களுக்கு தேவை. எத்தனை பேரை திரும்பி பார்ப்பேன், ஐயோ இவர்களுக்கு விடுதலை தேவையாயிருக்கிறது. தேவதி அவர்கள் எழும்பி அதே கட்டுக்களோடு வீட்டுக்கு போனார்கள். அவர்களினுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை. அந்த நேரத்திலே அடிக்கடி வருத்தங்கள், இயற்கைக்கப்பாற்பட்ட மரணம், குறிப்பாக தற்கொலை, நஞ்சு குடிப்பது அல்ல சுருக்கு போட்டு சாவது. எந்த வீட்டிலாவது யாராவது நஞ்சு குடிச்சால் சுருக்கு போட்டு செத்தால், கமல் மைக்கேல், அந்த வீடு சாபத்துக்குள்ளாயிருக்கும். The demons of suicide, death and murder will come in and go at any time. That house need to be cleansed. அந்த வீடு ஆவிக்குரிய பிரகாரமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். அங்கே அந்த தொடுக்கப்பட்ட அந்த கனெக்ஷன், தொடர்பு, அது உடைக்கப்பட வேண்டும். அந்த சாபம்
ஆல்மோஸ்ட் ஐ வில் டெல் யூ 100 out of 100 times சுருக்கு போட்டு நஞ்சு குடிச்சு அந்த வீட்டில் கிசங்கும்போது அந்த வீடு சாபத்துக்குள்ளாய் வரும். அந்த வீட்டிலே குடிக்க போகிறவர் இது அநேகமாக கனடா பகுதிகளில் நடக்கிறது. வீடுகள் அங்கே எல்லாம் ஜனங்கள் போயிடுவாங்க. அது வந்தோடனே வேறு வீடுகள் கட்டிட்டு பார்த்துட்டு இப்போ இவங்க பார்த்து இந்த வீடு இருக்காமட்டு பேப்பரில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே போவாங்க. அங்கே கொலை நடந்திருக்கிறது, அங்கே விபச்சாரம் நடந்திருக்கிறது. இவைகள் யாவும் சாபத்தை கொண்டு வரும். விபச்சாரம், கொலை, தற்கொலை சாபத்தை கொண்டு வரும் 100%. இப்போ இவர்கள் அங்கே போகிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாக்குவாதம், சண்டை, காரணம் தெரியாத சண்டை. அவர்களுக்கு கார் இருக்கிறது, நல்ல பணம் இருக்கிறது, சகலதும் இருக்கிறது. ஒரு நாள் அவள் வேலைக்கு போகவில்லை. மனைவி, புருஷன் அவன் மகளை இஸ் a teenager, that daughter கொண்டு போய் எங்கேயோ விட்டு போட்டு அவள் படுத்திருக்கும் நேரத்திலே நெஞ்சிலே bang murdered her. From Bariclo, அவள் மட்டக்களப்பை சேர்ந்தவர். She died. மாள் கேட்டால், அப்பா எதுக்காக ஏன் இந்த வேலை செய்தீர்கள்? அவன் சொன்னான், அந்த நேரத்தில் நான் ஏன் செய்தனோ எனக்கு தெரியல. Who knows what happened in that house? அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு யார் அறிவார்கள் முன்பு? அப்படியே நீ கேட்கிறாய், அப்படியே நான் என்ன பிரதர் செய்கிறேன்? அதுக்கு தாய் வழி நடத்துதல் தேவை. எந்த வீடு, எந்த இடம், எந்த வேலை, யார் என்பது அங்கே போடப்படவில்லை. அது சட்டம் நமக்கு கேட்கவன். வார்த்தை மட்டும் போதாது. Before you take your family anywhere, you better be watchful. போகக்கூடாத ஒரு இடத்துக்கு லோத்து தன் குடும்பத்தை கொண்டு வரான். அவனுடைய வீட்டை சோதோமுக்கு பக்கத்திலே கட்டினான். வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் மகா கொடூரமான பாவிகளாக இருந்தார்கள். லோத்துவின் மனைவி பிடிபட்டாள். அங்கே இருக்கிற வேசி ஜனங்கள், அங்கே இருக்கிற பொருள் வேசி பொருட்களின் எச்சை. இப்படிப்பட்டதான காரியங்களினாலே வீடு வளவு சாபத்துக்கடாக இருக்கும். கொலை, தற்கொலை, களவாடிய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீடு சாபத்துக்குள்ளாக இருக்கும். களவாடிய பொருள் வைத்திருக்கிறாய், என்னோட ஆசீர்வாதம் சரியா வருவதில்லை, வேலை கிடைக்கிறதில்லை, வருமானம் சரியா வருவதில்லை, நிம்மதி இல்லாம இருக்குது. அது களவாடிய பொருள். ஆகானை போல தேவ பிரசன்னம் அங்கே இருக்காது. இது யார் இவர்களுக்கு சொல்லுவார்கள்? Stolen things. Toys like frogs, owls and snakes. சில உருவங்கள் விளையாடும், பிள்ளைகள் விளையாடும் தவளைகளின் உருவம், பாம்பின் உருவம், ஆந்தையின் உருவம், இவைகள் அல்லது ஸ்பைடர், புழுமலை சிலந்தி, அதனுடைய இவைகள் நீ விளக்க வேண்டும் உன் வீட்டிலே இருந்து. மந்திரகாரர்கள் உபயோகிக்கும் பொருட்களில் இவைகளும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு சகோதரி வெளியூரில் இருந்து வந்தால், எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவினர். அவருடைய கழுத்திலே பார்த்தேன், ஒரு லண்டன் சேர்ந்தவள். ஒரு 6 இன்ச்சஸ் அங்குலம் மட்டிலே நெளிந்த ஒரு பாம்பு ஒன்று, கருத்த பாம்பு பெண்டனாக தொங்குகிறது. கிறிஸ்தவ குடும்பம், சர்ச்சுக்கு போகிறாள். யாரும் அதை குறித்து ஒன்றும் சொல்வதில்லை. இப்பொழுது கேள்விப்படுகிறோம், பாம்பு பேசுகிறதா, மனையும் பேர் ஓடுகிறார்கள். பேசும் தானே, இது எங்களுக்கு ஒரு புதினவும் இல்லை. ஆதியிலே பேசினது மறுபடியும் பேசும். அதை மிதிக்கத்தான் உன்னை அழைத்தார், அதுக்கு தான் உனக்கு அதிகாரம் கொடுத்தார். பாம்பாக காணப்படுகிறது ஆதியாமத்திலே, சட்டையும் அதையும் இது முளைச்சு வலிச்சற்பமாக காணப்படுகிறது வெளிப்படையாமத்திலே. இப்பொழுது ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அநேக அப்படிமான பேர்கள், வலிச்சற்பம் ரெஸ்டாரண்ட், டிராகன் கேஃபே. Oh, and you see the dragon there. விளையாட்டு நினைக்கிறார்கள். ஒன்றும் விளையாட்டு இல்லை. நாங்கள் விளையாட்டு நினைக்கலாம், தேவனும் அப்படி நினைக்கிறதில்லை, பிசாசும் அப்படி நினைக்காது.
சாபத்துக்கிடானது நீ உள்ளே கொண்டு போனால் அந்த இடம் சாபத்துக்குள்ளாகவே ஆகும். இடம் கொடுத்தாய், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் அந்த வீடு அல்லது அந்த இடம் சூனியத்தினாலே செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கலாம். சாம்டு, புதைக்கப்பட்ட பொருட்கள். பயப்படாதே, ஆண்டவர் இவைகளில் இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்? அதுக்காக தான் உன்னோடு பேசுகிறார். அல்லது இவைகள் மறைந்திருக்கும், அல்லது இவைகள் இன்னமும் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கும். சொல்வார்கள், அந்த மீட்கப்பட்ட ஒரு இதை சொல்லட்டும், அந்த செய்தியை போட்டு பல இடங்களிலே மறைந்திருந்த சூனியங்கள் வெளியே வந்ததாம். அதிலே நான் ஒன்றுமே செய்யவில்லை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நான் வாங்கினதை உச்சரிக்கிறேன், அவ்வளவேதான். மேலே இருந்து காரியங்கள் விழுகிறது, கீழே இருந்து புதைந்திருந்த பொருட்கள் வெளியே வருகிறது. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு வழியை வைச்சிருக்கிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய பக்கம். அவர் எங்களுக்காக இயேசுவை ஒப்புக் கொடுத்தது உண்டானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருக்கிறது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தால் உன்னையும் என்னையும் பிசாசின் கையிலே இருந்து விடுதலையாக்க இப்பொழுது நாங்கள் தடுமாறும் பொழுது எங்களுக்கு எப்படி அவர் உதவி செய்யாமல் இருக்கலாம்? நாங்கள் தான் ஏனோ தானோ சும்மா ஒரு அளவாக ஆண்டவரை பின்பற்ற பார்க்கிறோம். That's no good brother. ஒன்றில் 100% நீ ஒப்பு கொடுத்ததா இருக்கணும், மற்றது ஒப்பு கொடுக்க தேவையில்லை. உன் இருதயத்தை தான் முழுவதையும் கொடு. அரைவாசி ஆண்டவர் கொடுத்து அரைவாசியை யாருக்கோ கொடுக்காத. இதை அறிந்து கொள், அவர் உன்னுடைய பக்கம். அதுக்காகத்தான் உன்னோடு பேசுகிறார். உன்னை விடுதலையாக்க, உன் குடும்பத்தை விடுதலையாக்க, அந்த இடத்தை சுத்திகரிக்க, அந்த வீட்டில் இருக்கிற புதைந்திருக்கும் காய் உடைத்தல். கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் சரியாக ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு பல சாபத்துக்குள்ளாக இருப்பவர்கள், பயங்கரமானவர்கள், பல விதமான ஸ்தாபனங்களில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். Oh, we need to be very careful. We need to be very careful. எந்த ஒரு வீட்டிலே, எந்த ஒரு பிசினஸ்லே, எந்த ஒரு இடத்திலே வாக்குவாதம் எங்கே எழும்புகிறதோ அது சாபத்தை அந்த இடத்திலே கொண்டு வந்து, குள்ளப்பற்றை கொண்டு வந்து, பிரிவினைகளை கொண்டு வந்து பலருக்கு அது நிம்மதியை எடுத்து போடும், எல்லாமே நிப்பாட்டிவிடும். Contention and strife. பிரதர் கோப்லன் சொல்லுவார், அவர் மினிஸ்ட்ரியிலே எங்கே 2 பேர் வாக்குவாதம் யாராவது தொடங்கினார்களோ both will be gone that very day. அன்றைய தினத்திலே அந்த வாக்குவாதத்தை தொடங்கினவர்கள் அந்த ஊழியத்தை விட்டு வெளியே போவார்கள். Strife will bring a curse. ஆபிரகாம் இதை நன்கு அறிந்திருந்தான். தொடங்கின உடனே அவனுடைய ஊழியர்களுக்கு லோத்துவுக்கு சொன்னான், நிப்பாடி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு நாங்கள் சகோதரர்கள், நீ உன்னுடைய இடத்தை பார்த்து கொண்டு போ, நான் என்னுடைய இடத்தை பார்க்கிறேன், நீ முதல்ல தெரிவு செய். He knew the dangerous attack of strife. அது சாபத்தை கொண்டு வரும். See that point? So இப்படிப்பட்டதான பொருட்கள். What about cinema? நான் வெளிப்படையாகத்தான் பேசுவேன். இந்த காலத்தில் நீ இந்த வார்த்தையை நீ கேட்டதுக்கு பிறகு நீ இப்போ சினிமா படங்களும் சினிமா அந்த கேசட்ஸும் வீட்டில் வைத்திருந்து பார்த்துட்டு இங்கே வருவாயானால் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் சாபத்துக்குள்ள போட்டே தீர்வாய். வீடு உன் சொந்தமாக இருந்தால் உனக்கு அதிகாரம் உண்டு. அதை எடுத்து எறியா, அதை சுட்டெரித்து போடு. இது பொறுப்பான நாட்கள். காரிருள் பெருகுகிறது, ஜனங்களை மூடுகிறது. Take it off. உலகத்துக்குரிய புத்தகங்கள் அது எதுவாயும் கல்வியோ ஆண்டவனோ I don't care. Bless. என்ன தினமணி கதிரோ புதிரோ எதுவாயும் இருக்கட்டும், எல்லா மாமாவையும் தூக்கி எறி. அம்பலி மாமாவும் எல்லா மாமாவையும் கிளீன் பண்ணும் வீட்டை. ஆறாவது வந்து பார்த்தா ஒரு பிலிவர வீடாண்டு அவங்க அறியட்டும். உன் வீட்டை வந்து பார்த்து என்ன சொல்லுவாங்க?
என்ன வச்சிருக்கிறாய்? ஆண்டவர் நடந்து வந்தா அதை பாப்பா பார்த்து என்ன சொல்லுவார்? பேப்பரை புத்தகங்களை படிக்கிறேன். அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டிலே தொடங்கு. வீட்டிலே உன் சபையை கூட்டு. எத்தனை இடத்துல சொல்லி இருக்குது, அந்த வீட்டிலே கூடும் சபை வாழ்த்து சொல்லுங்கள். அவருடைய வீட்டிலே கூடும் சபைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். பவுல் எழுதி வைத்திருக்கிறார்.